ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல். எக்ஸாம் டேட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். காமனாக ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 28/9/2025 செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து எக்ஸாமு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்நிலையில் அதே நாளில் 28/9/2025 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 எக்ஸாம் வந்து அதே டேட்டில் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். இது காமனாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் கூட இதே பிடிஎஃப் இருக்குது. லேட்டஸ்ட் நியூஸ்லேயும் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மட்டும் பண்ணோன்னா உங்களுக்கு நாங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியாதுல்ல, அதனால் நீங்கள் இதில் உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அட்மின் சைட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் யூசர் நேம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி வந்து வேலிட் இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேஷன் மெயில் எல்லாமே வரும். அதனால் கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ணிங்கன்னா நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுவோம். பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் லாகின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். எல்லா யூனிட்ஸ் இப்போ 10 யூனிட்ஸ்லையுமே வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து போட்டிருப்பேன். அந்த டெஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருப்பேன். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 19,500 அந்த மாதிரி சம்திங் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா யூனிட்லேருந்தும் ஈச் டாபிக் தனித்தனியாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லா யூனிட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா இந்த QR கோடுக்கு வந்து நீங்கள் 1000 rupees பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நீங்கள் இதே யூசர் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து யூசர் நேம் வந்து நீங்கள் பே பண்ணுற அக்கௌண்ட் நேமும் உங்களோட யூசர் நேமும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு நேமில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து vibrant.online-academy@gmail.comக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து யார் பே பண்ணியிருக்காங்க, யாரோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நீங்கள் யூசர் நேமும் நீங்களோட பே பண்ணுற அக்கௌண்ட்டோட நேமும் ஒரே நேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம். நாங்களே வந்து அட்மின் சைட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நாங்கள் லேட்டஸ்ட் எக்ஸாம் டேட் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் போட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கும் காமர்ஸ்க்கு 2 பேத்துக்குமே போட்டிருக்கோம். நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். காமர்ஸ்க்கு வந்து காமர்ஸ் ரெஜிஸ்டர்னு இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ரெஜிஸ்டர் லாகின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் வெப்சைட்ல இருந்துமே வரலாம். vibrant.online-academy.com அதில் போனீங்கன்னா அதுலேருந்துமே நீங்கள் வரலாம். இதுதான் வந்து மெயின் சைட்டு. vibrant.online-academy.com போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா trb.vibrant.online-academy.com அந்த வெப்சைட்டுக்கு போய்டும். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான யூனிட்ஸு டெஸ்ட்டு தான் இருக்கும். இது வந்து வெப்சைட்டில் இது சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ டெஸ்ட் இதில் இந்த 2 லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரான கம்ப்யூட்டர் சயின்ஸோட வெப்சைட்டுக்கு போயிடும்.
இந்த மெனு வந்து டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த வெப்சைட் வந்துடும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரோடது, கம்ப்யூட்டர் சயின்ஸோடது. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு, ரெஜிஸ்டர், லாகின் இது எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். vibrant online academy@gmail.com பண்ணுங்கள். தேங்க்யூ.